எங்கள் ஏரியா தாங்க இந்த பெண் பிள்ளை. இவளுக்கு வந்து வண்டிக்காரன் இடிச்சிட்டான். ஒரு 2, 3 நாளாக ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருந்தா. சுத்தமாக நடக்க முடியாமல் போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நேற்று போய் ரெஸ்க்யூ பண்ணிட்டேங்க. பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டேன். ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் செக் பண்ணார். ஏதாவது எலும்பு உடஞ்சிருக்கா, எங்கேயாவது பெயின் இருக்கா அப்படின்னு செக் பண்ணார். சுத்தமாக உடஞ்ச மாதிரி எதுவும் தெரியல. பட்டு ஏன் நடக்கலை அப்படின்னு பார்த்தா அது ஒரு நர்வ் இஷ்யூ மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவளுக்கு பேசிக்காக நர்வ் சப்ளிமெண்ட் கொடுக்கலாம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, மூளைக்காய்ச்சலாக இருக்குமோ, ஏன்னா இதெல்லாம் சிம்டம்ஸ் தான். பின்னாடி கால் துடிச்சிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டு செக் பண்ணுவோம். நம்ம எப்படி ப்ரெக்னென்சி கிட்டு செக் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கோவிட்டுக்கு, கரண்ட் டிஸ்டம்பருக்குலாம் கண்ணில் இருக்க பூளை இல்லைன்னா மூக்கில் இருக்க சளி இதை வச்சு செக் பண்ணுவாங்க. ஒரு தடவை செக் பண்ணலான்னு செக் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இப்படி ஒரு முயற்சி பண்ணிட்டோம்னா, இதே மூளைக்காய்ச்சலாக இருந்தால் மறுபடியும் அதே ஏரியாவில் தான் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். இல்லாட்டினா நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் செலவு பண்ணாலும் அந்த பிள்ளைக்கு நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம்லங்க. ஸோ அதனால் செக் பண்ணோம். ஒரு கோடு தான் வந்துச்சு. ஒரு கோடு வந்துச்சுன்னா நெகட்டிவ்னு அர்த்தம். ஸோ மூளைக்காய்ச்சல் இல்லைன்னு தான் வந்திருக்கு. இந்த கிட்டுமே வந்து 100% பெர்ஃபெக்ட்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு மனசில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தான். சரி, ஓகே, இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அடுத்து நைட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பாடு வச்சு பார்த்தேன். நல்லா சாப்பிட்டா. டேப்லெட் கொடுத்துட்ருக்கேன். நான் ஃபர்தராக அவளுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க. ரொம்ப நன்றி.